இந்த வீடியோவில் நம்ம VMware Workstation எப்படி விண்டோஸ் 10ல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் VMwareன்னு கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரிசோர்ஸில் போயிட்டு ப்ராடக்ட் ட்ரையல்ஸ் போய்க்குங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஹைப்பர்வைசர்னு இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அதில் VMware Workstation ப்ரோன்னு இருக்கும், டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ்க்கா லைனக்ஸ்க்கான் இருக்கும். நீங்கள் வந்து லைனக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ்க்கு டவுன்லோட் நான் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 615 MB இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 16.2 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த VMware Workstation எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வர்ச்சுவலைசேஷனை நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு மேலே வந்து வெர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப்பில் இருக்க ஓஎஸை வந்து எது டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு புதுசாக ஒரு ஓஎஸ் மல்டிபிள் ஓஎஸ் ரன் பண்ணோன்னா இந்த மாதிரி VMware Workstation இல்லை ஆர்க்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் அது மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். பேக்கேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சோடனே இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் வரும். என்னோடய லேப்டாப்பில் ஆல்ரெடி VMware Workstation எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, அதனால் வந்து இங்கே do you want to installன்னு கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி பழைய வெர்ஷன் ஏதாவது 15, 14 அது மாதிரி பழைய வெர்ஷன் இல்லை 16லேயே பழைய வெர்ஷன் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து அப்கிரேட் பண்ணுவான்னு கேட்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் இங்கே செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுலேயும் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததில் வந்து ப்ராடக்ட் அப்டேட் வந்து செக் பண்ணாமல் கேட்குது, அது அப்படியே இருக்கட்டும். கீழே உள்ள கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது தேவையில்லை நமக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்லையும் ஸ்டார்ட் மெனுலையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைசன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் ஆல்ரெடி எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கலாம். நான் லைசன்ஸ் இல்லை, நான் ட்ரையல் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கிப் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்ளிகேஷனை. VMware Workstation ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. அடுத்த வீடியோவில் VM எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.